க்ரீமுன்னாவே சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இது 3 தான்ப்பா நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். பிளாக் கரண்ட்டில் ஐஸ்கிரீம் செய்யலான்றது எனக்கு இப்போ தான் தெரிய வருது. ஏற்ற வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு பர்த்டேனாவும் பிளாக் கரண்ட்டில் கேக் செஞ்சு கொடுத்தேன். அக்கா நீங்கள் இதை வச்சே நீங்கள் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் கூட செய்யலாம்க்கா, அதான் க்ரஷ்ஷு தான் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து கஸ்டர்ட் பவுட்ரை வச்சு தான் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரி அதனால் அதே மாதிரி தானே இதுவும் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணப்பா. அதுக்கு விப்பிங் க்ரீமை நல்லா விப் பண்ணி எடுத்துகிட்டு அதோட மில்க் மேடும் பிளாக் கரண்ட்டு க்ரஷ்ஷு இது 3த்தையும் நல்லா விப் பண்ணி ஓவர் நைட்டு ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா இது அந்தளவு ஃப்ரீஸ் ஆகலை, என்னாச்சின்னு தெரியல. நம்மளுக்கு வந்து கஸ்டர்டு வச்சு செய்கிற ஐஸ்கிரீமுக்கும் இதுக்கும் நல்லா ஃப்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரையும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்குது. ஏன்னா விப்பிங் க்ரீம் இல்லை, இந்த ஃப்ளேவர் மட்டும்தான் மாறுபட்டுச்சு. நல்லா நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகிருந்தால் சாப்பிட நல்லா இருந்திருக்கும். ஆனால் என் பையனுக்கு நான் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் ஐஸ்கிரீம்னாவே அவனுக்கு ஒரே சந்தோஷம்தான். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். விளையாடிட்டு வந்தாவே அந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவான்.